கருவேப்பிலை சட்னி பண்ணலாம் வாங்க. நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க 2 ஸ்பூனு. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. லைட்டாக வறுத்துக்கோங்க, பச்சை வாசனை போகட்டும். இந்த கருவேப்பிலை சட்னி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் உளுந்து போட்டுக்கோங்க. உளுந்தும் போட்டு நல்லா வதக்கி கொடுங்க, பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும். அதுக்கப்புறம் வேர்க்கடலை இருக்குல்ல, அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கி கொடுங்க. வேர்க்கடலை போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது இல்லைன்னா விட்டுறலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சிவப்பு மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கி கொடுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு இதையும் நல்லா வதக்கி கொடுங்க. ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் ஆட் பண்ணி அதையும் லைட்டாக வறுத்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க கருவேப்பிலை இருக்குல்ல, அது ஒரு கைப்பிடி நல்லா நிறையா பெரிய கைப்பிடியாக ஒரு பிடி போட்டுக்கோங்க. போட்டு அதையும் நல்லா வதக்கி கொடுங்க. வதக்கிட்டு ஆற விட்டுருங்க. ஆற விட்டுட்டு நம்ம கொஞ்சமாக பெருங்காயம் இருக்குல்ல, அதை போட்டு அரைக்க போகிறோம். இப்போது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டுக்கோங்க. அரைச்சிட்டு இதுக்கு தாளிப்பு கொடுத்துருங்க. கடுகு உளுந்து போட்டு லைட்டாக ஒரு தாளிப்பு கொடுத்திங்கன்னா சூப்பரான ஒரு கருவேப்பிலை சட்னி ரெடி ஆயிரும். இட்லி தோசைக்கெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த காம்போ. நல்லா சூடான இட்லியோட கருவேப்பிலை சட்னி வச்சு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.